தென்பெண்ணை ஆற்றில் மாசு கலந்திருப்பதை பற்றி பேசினார்கள். கண்டிப்பாக கடந்த 2 மாதங்களாக எப்போதும் இல்லாத அளவுக்கு தினந்தோறும் நுரை பொங்கி அந்த மக்களிடத்தில் அச்சத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. அமைச்சர், சுற்றுச்சூழல் அமைச்சர். மாண்புமிகு பேரவைத்தலைவர்களே, இந்த தென்பெண்ணை ஆற்று நல்ல விளக்கம். மாசுபாடுன்றது இப்ப நடக்கிறது இல்ல, காவிரி பிரச்சனை போன்று பல ஆண்டுகளாக நடந்து கொண்டிருக்கிறது. முக்கியமாக 2020ஆம் ஆண்டன்று ஒரு ஜாயிண்ட் கமிட்டி போட்டு சென்ட்ரல் பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு மற்றும் நம்ம தமிழ்நாடு பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு மற்றும் கர்நாடக பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு 3 பேரும் சேர்ந்து அதுக்கு ஒரு தீர்வு கண்டு, அதாவது பார்த்தீங்கன்னா பொதுவாக அந்த தென்பெண்ணை ஆறுன்றது வடகிழக்கு பருவமழையில மட்டும்தான் தண்ணி வரணும். ஆனால் 365 நாளும் இப்போ வருது. அது காரணம் என்னன்னா, கர்நாடகாவில் முக்கியமாக பெங்களூர் நகரத்தில் யூஸ் பண்ணுற தண்ணியோட கழிவு நீரான 1329 MLD தண்ணீர் வெளியேற்றுறாங்க. அதுக்கு நம்ம 2020 ஜாயிண்ட் கமிட்டியில் அதுக்கு அவங்க 1329 MLD தண்ணி யூஸ் பண்ணுறதுக்கு நம்ம 40 STP போட சொல்லியிருந்தோம். அந்த முந்தைய அரசு அது வலியுறுத்திருந்தாங்க, சென்ட்ரல் பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டும் அதை வலியுறுத்திருந்தாங்க. ஆனால் வந்து கர்நாடக அரசு வந்து இப்போ 26 STP தான் போட்டிருக்காங்க. அதுலேயும் 3 செயல்பாட்டில் இல்லை. அதனால் நம்ம அரசு பொறுப்பேற்ற பிறகு 29ஆம் தேதி, நான் அதாவது மினிஸ்டர் பொறுப்பேற்ற 21ஆம் தேதிக்கு அப்புறம் 29ஆம் தேதியே மாசு கட்டுப்பாட்டு வாரியம் சார்பாக அணையின் நீர்வீழ்ச்சி மற்றும் அதை கண்காணிக்கும் விதமாக ரியல் டைம் வாட்டர் குவாலிட்டி மானிட்டரிங் சிஸ்டம் செய்து அப்போ நம்ம மானிட்டர் பண்ணிருக்கோம். அதுக்கப்புறம் மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர் சொன்ன மாதிரி நான் போய் ஆய்வு பண்ணும்போது பார்த்தீங்கன்னா 0 லெவல்லேருந்து வந்தோம். அதாவது என்ட்ரியிலேருந்து அந்த பார்டர்லேருந்து அடுத்து கிழவரிப்பட்டி டேம் வந்து அதுக்கப்புறம் கிருஷ்ணகிரிக்கு போனோம். அது என்ன ஆகுது அப்படின்னா, அந்த தண்ணி வந்து கிழவரிப்பட்டி டேமில் மட்டும்தான் அந்த ஸ்பில்வேனால அந்த ஃபோம் மாதிரி வருது. ஏன்னா அவங்க யூஸ் பண்ணுறது எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த சீவேஜ் வாட்டர் தான் விடுறாங்க, அதனால ஸ்பில்வே வருது. அதே கிருஷ்ணகிரி அணைக்கு போகும்போது பார்த்தீங்கன்னா அதில் மீன் வளம் இருக்குது, நிறையா மீன் பிடிக்கிறாங்க வைக்கிறாங்க, நிறையா வந்து அது தண்ணியோட மாற்றம் வந்து அந்த 50 கிலோமீட்டர் தாண்டும் போது அது மாறுது. அதனால பார்த்தீங்கன்னா அதன் தொடர்ச்சியாக வர போன மாதம் 30/7/2026 அன்று மத்திய மாசு கட்டுப்பாட்டு வாரியத்தின் தலைமையை திரும்ப நாங்கள் தொடர்பு கொண்டு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் கவனத்துக்கும் கொண்டு சென்றோம். அதன் தொடர்ச்சியாக அன்னைக்கு 30/7/2026 போன மாதம் வந்து மத்திய மாசு கட்டுப்பாட்டு வாரியத்தின் தலைமையில் நம்ம கர்நாடகா மாசு கட்டுப்பாட்டு வாரியமும் நம்மளும் சேர்ந்து இணைந்து ஒரு வீடியோ கான்ஃபரன்ஸ் நடத்தினோம். அதுலேயுமே இன்சூஸ் பண்ணியிருக்கோம், அவங்க பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க என்பதை மாண்புமிகு பேரவைத் தலைவர் வாயிலாக மாண்புமிகு உறுப்பினர் அவர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன்.